ஆப்பிரிக்கன் ட்ரைபை நீங்கள் டிஒய்எம்ல போய் ஈடுபட்டீங்க தெரியுமா? ஹவு டிட் தட் ஸ்டார்ட்? சிர்தி ட்ரைப், இந்த பிளாக் கோல்ட் ஆஃப் இந்தியான்னு ஃப்ரண்ட்லைன் மேகசினில் அவங்கள பற்றி கர்நாடகா கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ண சிர்தி ட்ரைப். 1965 வருஷம் 66ஆம் வருஷம் காரைக்குடியில் 4வது ஃபோர்த் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம், ப்ரீ ஃபைனல். அப்போ நாங்கள் ஒரு 10 பேர் மத்தியானம், ஒரு நாள் சண்டே மத்தியானம் ஈவினிங் மீட்டிங் அவுட்ரீச் போகணுனால ஜோம் பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு 10 பேர். அதில் காரைக்குடி அழகப்பா ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ் ப்ரொஃபஸர் எங்களோட வந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவரை வந்து அபிஷேகம் பெற்றவர் அங்கே, அவர் ஜோம் பண்ணிட்டு இருந்தார். நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அவுட்ரீச் எல்லாம் பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் பிரதர் அப்படின்னு தட்டினார். என்ன அப்படின்னு திறந்து பார்த்தா, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்ட்டு, இந்த மோதிரம் வந்து எங்கள் அப்பா போட்டார், இதை நான் வந்து என்னுடைய பரமபிதாவுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதை கையில் கொடுத்தாரு. நான் 10 ரூபாயா வாங்குது, ஏன்னா 10 ரூபாலாம் கூட எனக்கு பாக்கெட் மணி இல்லாதவன். இவர் இந்த தங்க மோதிரத்துக்கு என் கையில் கொடுக்குறாரு. அடுத்த வரல, இது எங்கள் மாமனார் போட்டது கல்யாணத்துக்கு, இதை என்னுடைய பரம மணவாளனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. கையெல்லாம் நடுங்குது. இப்போ கை நடுங்கிறது வயசு கோளாறு, பட் அப்போ சும்மாவே எனக்கு அது கையில் வாங்கினோன்னா கையெல்லாம் நடுங்குது. அவனா பிரதர், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதை வந்து ஆப்பிரிக்கா ஊழியத்துக்கு அனுப்பணும், ஆப்பிரிக்கா நடுவில் நடக்கிற ஊழியத்துக்கு இதை ஸ்பெண்ட் பண்ணுங்கிறார். நான் மெட்ராஸே போகல, இவர் ஆப்பிரிக்காங்கிறாரு. அவருக்கு எப்படி ஆப்பிரிக்கா வந்துச்சுன்னு சொன்னால், டிஎல் ஆஸ்மோனை பெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட், எஸ்பெஷலி மாஸ் ஹீலிங். அவர் தனித்தனியாக ஜோம் மாட்டார், மாஸ் ஹீலிங். ஓரல் ரபர்ஸ் தனித்தனியாக ஜோம் பண்ணுவார். டிஎல் ஆஸ்மோன் மாஸ் ஹீலிங் என் மாஸை. அவர் வந்து அதிகமாக ஆப்பிரிக்காவுக்கு போனார். அதான் பிளாக் கோல்டு அவர் போட்டது. அவர் தான் போட்டது, அந்த பிளாக் கோல்டுங்கிற வேர்டு அவர் தான் போட்டது. மற்றவங்க எல்லாம் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போவாங்க, இவர் மட்டும் ஆப்பிரிக்கா போவார். இவரும் அவர் ஒய்ஃப் டெய்சியும் போவாங்க. இந்த மேகசினோட எங்கள் கையில் கிடச்சிருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஆப்பிரிக்கா பற்றி ஒரு நோக்கம் இருந்தது, பட் அவர் இதை கொடுத்துட்டாரு. சரின்னு சொல்லி அதை அப்படி பத்திரமா வச்சுருந்தோம். அது என்ன பண்ணான்னு தெரியாமல் அப்படி வச்சுருந்தோம். டு கட் த ஸ்டோரி ஷார்ட், 75 மிஷினரிஸ் அனுப்புகிறோம். 77 ஒரு மிஷினரி கர்நாடகாவில் இருந்து, அண்ணே நான் அவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெங்களூர் வந்து, ஹூப்ளி வந்து, பெங்களூர் வந்து வெள்ளூருக்கு வந்துட்டார். வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே ஆப்பிரிக்கா ட்ரைப்ஸை பார்த்துட்டோண்ணே அப்படின்னு. என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு? ஆமாண்ணே. உடனே கிளம்பிட்டோம். நாங்கள் 4 பேர் உடனே கிளம்பிட்டோம். அப்பா இதை விடக்கூடாதுன்னு சொல்லி உடனே கிளம்பி அவங்க போனால், நாங்கள் கர்நாடகாவில் இருக்கோமா அல்லது காங்கோவில் இருக்கோமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு. இங்கே கண்டிப்பாக ஊழியம் ஆரம்பிச்சாகணும். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு 1000-2000 மீட்டர் ரன்னுக்கு இந்த பையங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்டாமினா, அது நேச்சுரல் கற்றுக் கொடுத்தது. ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அங்கே போய் நான் ஊழியம் செய்தோம். ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ரட்சிக்கப்பட்டு அங்கே சபைகள்லாம் இருக்குது. அப்போ தான் கடவுள் எனக்கு ஞாபகப்படுத்தினார், இப்போ எதுக்கு அவன் மோதிரம் கலத்தி கொடுத்தா தெரியுதா அப்படின்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? இதான் வந்து ஆதி முதல் அந்தத்தை அறிந்த தேவன் தமது ஆவியானவர் மூலமாய் நம்மை நடத்துகிற. ஆமென்.